ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அனு டிடி விலாக்ஸில் வெஜிடபிள் பரத்தா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, பச்சை மிளகாய், அப்புறம் பீட்ரூட் இது எல்லாத்தையும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கூட ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெஜிடபிள் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நான் அதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாவும் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது நம்ம வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிளையும் நான் ஆட் பண்ணிட்டேன். கேரட், பீட்ரூட், பட்டாணி, பீன்ஸு இது கூடவே உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இல்லை காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்து வந்தோன்னே நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள் சீக்கிரம் வேகிறதுக்காக. அது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர வந்தோன்னே நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வெந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்தோன்னே நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து நல்லா கூல் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து சப்பாத்தி ஆட்டுறக்கல், அப்புறம் சப்பாத்தி மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, அதை நல்லா வந்து நான் கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்போதும் சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம லேசாக வந்து இப்படி லாட்டிட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து மசாலாவை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அதை இப்படி மடித்து க்ளோஸ் பண்ணி நம்ம திருப்பி வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி நம்ம வந்து பண்ணோன்னா அந்த ஸ்டஃப்பு வந்து உள்ளேருந்து வெளியில் வராமல் கரெக்டாக வந்து நமக்கு இந்த சப்பாத்திக்குள்ளே அப்ளை ஆகிடும். இப்போ நான் ஸ்டஃப்பை உள்ளே வச்சோன்னே கொஞ்சம் வந்து டஸ்ட்டுக்காக பவுடரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் சப்பாத்தியில் ஆட்டுற மாதிரி நான் வந்து அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். லேசாக ரவுண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து அழுத்தி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற மசாலாஸ் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து அதே சமயம் ஒரு ரவுண்ட் ஷேப்பாகவும் நம்ம பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 பக்கமும் ஆப்போசிட் சைடில் வச்சு இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக உள்ளே இருக்குது நம்ம மசாலாஸ்லாம். சப்பாத்தி அது மேலே வந்து கோட்டிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டுட்டு நம்ம இதை வந்து இப்போது சூடு பண்ணிடலாம். இங்கே நான் இன்னொரு சப்பாத்தியையும் வந்து அந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி வந்து அதை மடிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு டெமோ மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை வந்து எடுத்துருங்க. இல்லைனா சப்பாத்தி வந்து ரொம்ப திக்காகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட போகிற பேனை வந்து நல்லா வந்து ஹை ஹீட்டில் சூடு பண்ணிக்கலாம். அது சூடானோன்னு நம்ம லாட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதை மேலே போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு பக்கமாக நல்லா வேக விடுங்க. நல்லா வந்து லேசாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம திருப்பி போட்டு வெந்த பக்கத்தில் ஆயில், கீ இல்லை பட்டர் எதையாவது போட்டுட்டு உங்களோட விருப்பப்படி போட்டுட்டு நல்லா வந்து அதை வெந்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான சுவையான வெஜிடபிள் ஸ்டஃப் பரோட்டா ரெடி ஆகிடும். இது கூட மயனீஸு இல்லைனா வந்து வெங்காய பச்சடி எதுனாலும் நல்ல சூப்பர் காம்பினேஷன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.